இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? சேத்துமான், எலெக்ஷன் போன்ற வெற்றி திரைப்படங்களின் இயக்குனர் தமிழ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட்லி பெரிய வாழ்த்துக்கள். எலெக்ஷன் மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. டைரக்டரா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்த ஒரு படைப்பு வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகுது அப்படிங்கும்போது எல்லா படைப்பாளிக்கும் அதுதான் தேவைப்படும். நல்லா மக்கள் பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கும்போது அதுதான் ஒரு படைப்பாளிக்கு சந்தோஷம் தரும். அது நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த எலெக்ஷன் படம் வந்து கரெக்டாக எலெக்ஷன் டைமில் வந்திருக்கு. இப்போதான் வரணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணீங்களா இல்லை எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா? இல்லை பிளானிங் கிடையாது. அந்த மாதிரி பிளான் பண்ணி எந்த ஒரு திரைப்படமுமே பண்ணுவாங்க. சில படங்கள் பண்ணுவாங்க. இப்போ இந்த படம் அப்படி பண்ணல. ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபைட் கிளப்னு ஒரு படம் முன்னாடி வந்தது. அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம படம் அப்படின்னு சொல்லி அப்பயே நம்ம சைன் பண்ணும்போதே அதுதான் இது பண்ணது. ஸோ அது கொஞ்சம் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் அப்படியே நம்ம எலெக்ஷன் ஃபீவர் இருக்கிறனால அப்போ அது அந்த இதில் விடும்போது கொஞ்சம் அட்டென்ஷன் இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறனால 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டியதை பொறுமையாக வந்து இப்போ பண்ணோம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது? இல்லை, மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி எழுதியிருப்போம், நம்ம அதை மேக் பண்ணியிருப்போம், அதை டப்பிங் பண்ணியிருப்போம். அப்படி ஒவ்வொரு கட்டமாக வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஒரு படம் வடிவமாக நம்ம கொடுக்குறோம். அப்போ இது இப்போ பண்ணியிருக்கோமே, இது புரிகிற மாதிரி சொல்லியிருக்கோமா, ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஒரு கிரியேட்டருக்கு படம் ரிலீஸ் ஆகி மக்கள் பார்த்துட்டு சொல்கிற வரைக்குமே அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் எதிர்பார்த்தீங்களா சார் படம் இன்னும் நல்லா ரீச் ஆயிருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்குமே, அந்த ஒரு ஏக்கம் இருக்கா? இல்லை, எனக்கு எந்த விதமான அந்த மாதிரி ஏக்கம் இல்லை. அது வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து பார்க்கணும், அப்படியே மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி படம் ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எனக்கு இல்லை. ஒரு நல்ல படைப்பை எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு மக்களை போய் அந்த மக்களுக்கான படமாக மாறிடும். இப்போ ஓடிடி தளங்களோட வளர்ச்சி இன்றைக்கி வந்து தேட்டரை விட இன்றைக்கி பெருசாக இருக்குது. ஸோ அது வந்து ஏன்னா அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 500 ரூபா கட்டினா 4 சேனல் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இடத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கனால அந்த பிளாட்ஃபார்மில் வரும்போது இன்னும் பார்க்காத மக்களை போய் சென்றடைஞ்சிடும். ஸோ அது வந்து அவங்களும் வந்து சும்மா வந்து பார்க்கல, அவங்களும் பே பண்ணி தான் பார்க்குறாங்க. ஸோ அது போய் ரீச் ஆயிரும். அதாவது ரீச் ஆகாத பார்க்காத மக்கள் கூட ஓடிடியின் வழியாக பார்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா எல்லா பக்கத்துலேயுமே எலெக்ஷன் படம் பற்றி நிறைய ரிவ்யூ வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்ததுலேயே வந்து பெஸ்ட் கமெண்ட், இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு கமெண்ட் சொல்ல முடியுமான்னு என்னையே வந்து வியந்து பார்க்க வச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு கமெண்ட்? ப்ளூ சட்டை மாறன் அவர்களோட ரிவ்யூ தான். அவர் அண்ணன் தான் வந்து சேத்துமான் அந்த படத்தையும் இந்த படத்தையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிட்டார். ஆக்சுவலாக அந்த படம் ஒரு தனிப்படமாகவும் இதை ஒரு தனிப்படமாகவும் அப்படி தான் பார்க்கணும். அண்ணன் தான் வந்து டோட்டலாக வேற மாதிரி கழுவி ஊற்றுனார். கழுவி ஊற்றுறதுங்கிறது தான் நமக்கு மெயின். ஸோ அதை தான் நான் வந்து பார்க்குறேன். இவரோட பர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்குது. ஸோ ஒரு படைப்பாளியோட முன்னாடி படைப்பை வந்து எல்லா ரிவ்யூவர்ஸும் என்னோடய படைப்பை முதல் படைப்பை சேத்துமானை வந்து குறிப்பிட்டு அதில் வந்து என்னை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரும் அதை குறிப்பிட்டு சொல்லி இதை வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. எல்லாரும் ரிவ்யூஸ் சொல்லக்கூடிய ஒரு குறைகளையோ இல்லை வந்து திருத்தங்களையோ நான் அடுத்தடுத்த படைப்புகளை சரிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு டைரக்டரா எலெக்ஷன் படம் வந்து ஃபுல்லா முடிஞ்சு அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திருப்தி இருந்துச்சு? இல்ல கொஞ்சம் தாட்ஸ் இருந்ததா, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ, இல்ல நீங்க எதிர்பார்த்தது அப்படியே அவுட்புட்டா வந்துச்சா? இல்லை, எந்த ஒரு படைப்பாளையுமே சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டான். இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம், சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து பண்ணியிருக்கலாமா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பண்ணியிருக்கலாமா, இல்லை அந்த ஷாட் இப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி தோணிகிட்டே தான் இருக்கும் எல்லா படைப்பாளிக்குமே. மிகப்பெரிய இயக்குநர்கள் கூட, மாஸ்டர்ஸஸ் கூட அது வந்து அது தோணும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்கு.
இதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஓகே. எலெக்ஷன் படத்தில் வந்து இந்த ஒரு சீனை வந்து இப்படி பண்ணாமல் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பர்டிகுலராக தோணுச்சா உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தில்? அந்த மாதிரி நிறைய தோணியிருக்கு. நாங்கள் வந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் கேமராமேனு என்னோடய கோ டைரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணி ஷார்ட்டை வந்து இப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இது பண்ணோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு விஜயகுமார் அவர்கள் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து உங்களை எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த சீன் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பயங்கர மழை. ஆமாம், பயங்கர மழையாயிடுச்சு. அதை வந்து நாங்கள் வந்து முழுமையாக முடிக்க முடியல. அதை முழுமையாக நாங்கள் முடிச்சது 10 நாள் கழிச்சு அதை எடுத்தோம். ஸோ ஆனால் அந்த அந்த ஒரு மூட்லேயே நம்ம எடுத்திருந்தோம்னா அது ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இது இருக்கும். அப்போ நான் என்னென்னா அதுக்கு ஒரு ரவுண்ட் ராலியை வந்து போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ காற்று அடிக்குது, இது அடிக்குது. அப்போ இருக்கக்கூடிய சூழல் சீன்ஸ் பெட்டராக பண்ணுறதுக்கு, டைலாக்ஸ் பெட்டர் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. இப்படியான ஒரு கால சூழல் இது இருக்குது. அதையும் தாண்டி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 360 டிகிரின்னு சொல்லுவாங்க சினிமா ஆங்கிள். 360 அதெல்லாம் மீறி இருப்பேன். 180 டிகிரியே இப்படி இருக்கும். அடுத்த சாட்டே இந்த இதில் இருக்கும். அது ஒரு ரூல்லையே சொல்லுவாங்க கேமராவில். அந்த ரூலில் அந்த சீனில் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு பெப்பியாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி பண்ணதுனால வரக்கூடியது. அதான் நான் மெருகேற்றுற மாதிரி பண்ணேன். அதே மாதிரி தமிழ் சினிமால கடைசியில வர போலீஸ்லாம் வந்து நீங்க ஷூட் பண்ணிருந்த போது முன்னாடியே வந்துட்டாங்களாமே, அப்படியா? ஆமா, அது வந்து போலீஸ் கூட இல்லை, போலீஸ் வந்தா கூட சமாளிச்சிடலாம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு டெத் சீன், முக்கியமான சீன் படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த முக்கியமான சீன் அது எடுத்துட்டு இருக்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோம். ஸோ ஊர் சைடில் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு கொண்டாட்டமும் குதூகலமும் சொல்லவே தேவையில்லை. சண்டே ஃபண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வேர்ல்டே அப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நம்ம அசிஸ்டண்ட்டோ யாரோ ஒருத்தங்க அண்ணா ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. அவர் என்னையே என் ஊர்லேயே வந்துட்டு என்னையே ஓரமாக நிற்க சொல்கிறேன்ட்டு அவர் ஃபோனை போட்டாராட்டுக்குது. இது இந்த மாதிரி வந்து பர்மிஷன் வாங்காமல் எடுக்கிறாங்கன்னு. அப்புறம் இப்போ நாங்கள் எடுத்து முடிக்க போகிறோம். ஒரு 5 மணி 5:30 லைட் வேறு இறங்கிட்டு இருக்கு. செம்ம ப்ரெஷர் வேறு நமக்கு. அந்த சீனை முடிக்கணும். ஒரு நாள் தான் பர்மிஷன், ரோட் பர்மிஷன். அப்புறம் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு 3 வண்டியில் வந்துட்டாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேப்பர்ஸை காமிச்சு இது பண்ணி இது நாங்கள் ரூல்ஸ் படி தான் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த சீனை முடிக்க வேண்டியதாக போச்சு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த மக்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா சத்தியமாக இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா 65 நாட்கள் தொடர்ந்து ஒரே ஷெட்யூலில் நாங்கள் பண்ணோம். அந்த ஊர் மக்கள் சுற்றி ஒரு 5-10 ஊரில் இருக்கக்கூடிய மக்களோட சப்போர்ட்டு தான் இந்த படமே. எந்தெந்த ஊர்ல எல்லாம் எடுத்தீங்க சார்? அது ஆம்பூர்லேருந்து உள்ளுக்குள்ள ஒரு 30 கிலோமீட்டர் போனோம்னா அரங்கல் துர்கம்னு ஒரு ஊர். அதுதான் மெயின் சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு அதை சுற்றி கதவாலம், சுட்டக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய உமராபாத்து, பேரணாபட்டு அப்படின்னு சொல்லி. பேரணாபட்டுலாம் கொஞ்சம் லாங்கு நம்ம இருக்கிறது. பட் அங்கே தான் வந்து அந்த பிடிஓ ஆஃபீஸ்லாம் அங்கே தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க, அவ்வளோ ஒத்துழைப்பு. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அரசியல் படங்கும்போது கூட்டத்தை நம்ம காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் வந்து அவர் அரசியல் படமாக அவங்க நம்ப கேம்பெயின்னா அது கேம்பெயினாக இருக்கணும். ஒரு 10 பேர் ஓட்டு கேட்க போனாங்கன்னா நம்பகத்தன்மை வராது. ஸோ அவங்களோட எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் போய் எடுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். டேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஊர் பக்கம் போய் படம் எடுக்க போனாலே வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டோட பேட்டாவை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி அங்கே இருக்கிற பீப்புளே வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு பதிலாக அட்மாஸ்பியருக்குலாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்களா அந்த மாதிரி உங்கள் படங்கள்ல? நிச்சயமா அப்படி இல்லை. தேர்ந்தெடுத்த நடிகர்களை மட்டும்தான் பயன்படுத்துறீங்களா? இல்லை அப்படியே இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, ஒரு டோன், ஸ்கின் டோனே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போயிட்டு நம்ம வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அங்கே போய் மிக்ஸ் பண்ண முடியாது. ஆமாம், மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு போலியான ஒரு விஷயமா மாறிடும். இப்போ நான் ப்ராப்பராக அங்கே இருக்கக்கூடிய வேலூர் நாடக நடிகர் சங்கம், அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸு அவங்கள வர வச்சு தான் நான் வந்து எடுத்தேன், ப்ராப்பராக வந்து எடுத்தேன். அப்போ ஏன் அங்கே வந்து வேலூர் நாடக நடிகர் சங்க சிவகுமார் அவர்கள், அப்புறம் இன்னொரு தலைவர் அவர்கள் ஐயா இருக்கார், அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு, அவங்க தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணது. அவங்க தான் 2-3 வேன் அவங்களுக்குன்னே ஒதுக்கிட்டோம்.
ஸோ அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாடக நடிகர்களை வர வச்சு அவங்க 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 இப்போ நாங்கள் 100 பேர் சொன்னோம்னா அங்கேருந்து ஒரு 60 பேர் இதாக இருக்கும். அப்புறம் நாங்கள் ஊர்லேயே இருக்கறனால கேரக்டர்ஸ் அவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ்னால ஒரு டைலாக் பேசுகிறதா இருந்தாலும் அவங்கள தேர்ந்தெடுத்து அப்புறம் வேடிக்கை பார்க்க வரவங்கள்ட்டையும் வந்து நிற்க சொல்லுவோம். அப்போ தானே அந்த ஊர் படமாக மாறும். இப்போ ஆமா. நீங்கள் கண்டிப்பா. எலெக்ஷன் வந்து அவ்வளோ லைவாக இருக்குது, லைவான படமாக இருக்குது, அந்த ஊருக்குள்ளேயே போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த காசை வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்களோட சம்பளத்தை குறைச்சி ஒரு படைப்பாளி அப்படி ஒரு படைப்பை படைக்க முடியாது. ம். அவன் நல்ல படைப்பை படைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறான். அதில் நான் நேர்மையாகவே அணுகியிருக்கேன். வேலூர் நாடக நடிகர் சங்கத்தை தான் யூஸ் பண்ணி. அதே மாதிரி எலெக்ஷன் படம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ இந்த கதை தான்ப்பா நான் எடுப்பேன் அப்படிங்கிறத எப்போ முடிவு பண்ணீங்க? அண்ட் உங்களுக்கு தாட்ஸ்லாம் இருந்துச்சா? ஆடியன்ஸ் இதை எப்படி ஏற்றுப்பாங்க, நல்லா எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் இருந்துச்சா? அந்த கதைக்களம் வந்து எங்கே உருவாச்சு? சேத்துமான் படம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 மந்த் எப்பயுமே கேப் எடுத்துக்குவேன். கேப் எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அப்படியே ஒவ்வொன்றா ஓடிட்டே இருந்தது. அப்போ நம்ம லைஃப்லேருந்து தான் நம்ம எடுக்க ஆமா. முடியும். நான் ஒரு இப்போ சிறுகதையே இப்போ சேத்துமான் சிறுகதையிலேருந்து எடுத்தால் கூட அதோட உணவு அரசியலும் கல்வி அரசியலும் நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். ம். நேரடியாக நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அதே வந்து ஒரு மெட்ரிகுலேஷன், அப்போ மெட்ரிகுலேஷன் தான் நான் படிக்கும்போது. இப்போ தான் சிபிஎஸ்சி அதெல்லாம் வந்திருக்கு. அப்போ ரொம்ப ரேரு. நான் சொல்கிறது 2000 சொல்கிறேன். இப்போ தெருவுக்கு தெரு சிபிஎஸ்சியோ ஆமா. இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து என்னடா அது நம்மளால் அப்பா எங்கள் அப்பா இருந்த சூழலில் ஏன்னா 3 பசங்க அப்போ வந்து இருந்தனால அந்த மெட்ரிகுலேஷன்லேயோ ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைக்க முடியல அவங்க சந்தர்ப்ப சூழல்னால. பட் நம்ம படிக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது. அப்புறம் உணவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு இதுதான் என்னென்னா அப்பா ரயில்வேல இருந்தால் கூட சண்டே ஒரு நாள் மத்தியானம் தான் அந்த கறியை வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அமையும். ஏன்னா பெரிய அப்போ ரொம்ப இது தானே, இப்போ தான் அதிகமாகிடுச்சு. உணவு வந்து அவ்வளோ பெரிய ஏக்கத்தை எனக்கு கொடுத்துச்சு. கல்வியும் பெரிய ஏக்கத்தை இருந்தது. அதை தான் அந்த சிறுகதையில் படிக்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு. அப்படி தான் நான் வந்து இதை லைஃப்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு நான் பார்த்ததுனால நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து மாதம் 100 ரூபா தான் வந்து காலேஜுக்கே தருவார். பார்த்துங்க 100 ரூபா, வெறும் 100 ரூபா. அது நம்ம ஒரு 3 படத்துக்கு நான் போனோம்னாவே 30 ரூபா டிக்கெட் ஆமா. போட்டிங்கனாவே 90 ரூபா முடிஞ்சுது. மாசத்துக்கு 100 ரூபாய். ஆமாம். ஓ. அப்போ என்ன பண்ணுவீங்க ஆமா. நீங்கள்? அப்போ ஏதாவது ஒரு இது கிடைச்சிடாதானே? அப்போ வந்து அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. நான் இருந்த ஏரியாவில் ஈரோடுல உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா 100 ரூபா 200 ரூபா தருவாங்க. மத்தியானம் சாப்பாடு டீ இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த காசுக்காகவும் அந்த மெயினாக காசுக்காக தான், உணவோட பிரச்சனை இல்லை, காசுக்காக போய் அப்புறம் பழக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து ஒவ்வொரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன். அது வந்து என் மைண்டில் இருந்தது. சரி, தமிழ் சினிமாவில் வந்து உள்ளாட்சி தேர்தலை வந்து யாரும் வந்து சரியாக பயன்படுத்தலை. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. பணமாகட்டும் கொலைகளாகட்டும் எல்லாமே நடக்குது. அப்போ நம்ம அதை சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுதான் நான் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்து 2 வருஷம் கழித்து தான் களவாணி 2ன்னு ஒரு படம் வருது. அப்புறம் மண்டேலா வருது. ரெண்டுமே வந்து உள்ளாட்சி தேர்தலை பேஸ் பண்ணி வருது. அப்போ நான் கமிட் ஆகலை. ஸ்கிரிப்டை தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை பண்ணவே முடியாது. ஏன்னா எப்பயுமே என்னென்னா தமிழ் சினிமாவில் புதுசாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தான் இருப்பாங்க. நாம் புதுசுன்னு தான் இதை எழுத ஆரம்பிச்சது. இப்போ 2 படமும் வந்துருச்சு. மண்டேலா அது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல திரைப்படம்னு ஒரு பேரை வாங்கிருச்சு. என்னடா பண்ணுறது, இதை கமிட் பண்ண முடியாதுக்குது. இவ்வளோ நாள் 2 வருஷம் இதுக்காக உழைப்பு போட்டது வீணாக போயிடுமே அப்படின்ட்டு மைண்டில் அது ஒன்று இருந்தது. அப்புறம் விஜயகுமார் அவர்களை சந்தித்தேன். அப்போ அவருக்கு கொடுத்தேன். அவருக்கு பிடிச்சதுனால இந்த படம் உருவானது. எப்பவுமே வந்து இந்த முடக்கி வச்சவங்களை வந்து வெடிச்சிட்டு வெளியில் வர மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் தான் இந்த விஜயகுமார் அவர்களுக்கு அமையுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா வரிசையாக அவர் பண்ண படங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ண ஒரு படங்களாகவே இருக்குது. இந்த படத்துக்கான கதையை நீங்கள் உருவாக்கும் போது இவரை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் கதை எழுதி முடித்து பவுண்டட் போட்டால் அப்போ கொரோனா காலகட்டம். அப்போ வந்து என்னென்னா சூரிய ரிப்போர்ட்டர் படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது சூரிய ரிப்போர்ட்டர் படம் பார்க்குறேன். அப்போ படம் பார்த்தா நம்ம டைட்டில்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? ஏன்னா டைரக்டருங்கும்போது யார் எழுதியிருக்காங்க, யார் கேமரா பண்ணியிருக்காங்க, யார் எடிட் பண்ணியிருக்காங்க,
ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க பேர் என்ன, அது எல்லாமே நம்ம டெக்னீஷியன் ஆஸ் அ கிரியேட்டராக நம்ம அதை பார்ப்போம். அப்போ படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வசனங்கள் அப்புறம் எல்லாமே நல்லா இருந்தது. யார் வசனம் அப்படின்னு பார்க்கும்போது விஜயகுமார் அவர்கள்னு பேர் இருந்தது. அடடா, இவர் தானே நமக்கான ஹீரோ அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இமிடியேட்டாக அடுத்த நாளே அவர் நம்பரை வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பிடிஎஃப் அனுப்புங்கன்னாரு. படித்தா 2 நாள் கழிச்சு உடனே கூப்பிட்டாரு. நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. ஆஹா. ஸோ ஒரு 1 வீக்கு அவர் கூட நான் அசோசியேட் ஆகிறதுக்கு 1 வீக் தான் டைம் ஆச்சு. ஓகே. மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எழுதும்போதே இது எழுதும்போது இல்லை, எழுதி முடிச்சதுக்கப்புறம் மரியம் ஜார்ஜ் கேரக்டர் வந்து நான் வந்து மைண்டில் வச்சுருந்தேன். அப்பா கேரக்டர் எந்த ஹீரோ பண்ணாலும் எது பண்ணாலும் அவரை மாதிரியான ஒரு இன்னோசென்ட், அவர் முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கு, அந்த இதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தான் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே பண்ணிருது. மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் இது பண்ணேன். அப்புறம் அங்கே வேலு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆம்பூர் குடியாத்தம் அங்கே மாதிரி வேலு நடிகர் சங்கம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுத்து இருந்தேன். அங்கே யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, பயங்கர பிரபலமான யூடியூபர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. இங்கே படத்துல கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த குடியாத்தம் குமார்னு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியே அவங்களுக்கு ரெண்டு பெண்களோ 3 பெண்களும் நடிப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் நடிக்கிறாங்க. இப்படி அவங்க டோட்டலாகவே நடிச்சிருக்காங்க, இந்த ஃபேமிலியே நடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சின்ன சின்ன கேரக்டருக்கு நம்ம பயன்படுத்திக்கோன்னு சொல்லி அங்கே இருந்து பயன்படுத்துறேன். ஸோ கமிட் ஆனதுக்கப்புறம் தான் நான் கேரக்டர்ஸை ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து விஜயகுமாரோடைய அந்த டயலாக்ஸ் பார்த்துட்டு அவர் தான் நம்மளுடைய ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ணேன்னு சொன்னீங்க. இந்த படத்துலையுமே வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர ரீச். வந்து இப்போது ரீல்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு அந்த டயலாக்ஸ்க்காக வேண்டி இதில் நிறைய பேர் ஸ்டோரியில் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு டைலாக் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க சார்? அதை நான் பவுண்டட் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா என்னென்னா டைலாக்ஸ் வந்து நான் பவுண்டட் பண்ணிட்டேன். பவுண்டட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ரைட்டர் ஒன்று வேணும் அப்படின்னுங்கிறது நான் ஒரு குறிக்கோளாக இருந்தேன். அப்போ தான் வந்து பெருமாள் முருகன் சார் மூலயமா அழகிய பெரியவன் சாரை மீட் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து ஏன்னா அந்த பகுதி அவர் பேரணாம்பட்டு, ஸோ அந்த ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை, புதுமையான வார்த்தைகளை அவர் வந்து போடுவார். அப்புறம் அரசியல் தெளிவு வந்து நான் அரசியல் படம் பண்ணுறோம், நான் எதுவும் தவறாகவும் சொல்லிடக்கூடாது, தவறாக போர்ட்ரேட் ஆகிடக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு மெச்சூர்டான பர்சன், அவர் என்னை விட மூத்தவர், என்னை விட அனுபவசாலி, சிறுகதை ஆசிரியர், நாவல் ஆசிரியர், மிக அருமையான ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரை அணுகினேன். அவர் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். அவரு தான் எனக்கு இந்த படத்தோட லொக்கேஷனை வந்து காமிச்சார். அவரு நண்பர் ஒருத்தர், அவர் வந்து எழில், அவர் வாத்தியாராக இருக்கார். அவரோட ஊர் தான் அரங்கல் இருக்கும். ஸோ அங்கே போய் அவரை அறிமுகப்படுத்துனது இவர் தான். இவரு வந்துடுவார், எங்கள் கூடயே லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வருவார். அப்படி வந்து எழுதுனது தான் இது. ஸோ ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு எழுத்தாளர் வேணும் அப்படிங்கிறதுனால அவரை அணுகினேன். அப்புறம் அவர் டிராஃப்ட் எழுதி அனுப்பிச்சார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதி இருந்தோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனோடனே அது சீன் பெட்டர்மெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சீன் பெட்டர்மெண்ட் வந்து பண்ணும்போது விஜயகுமார் அவர்கள் வசனங்கள் எழுதினார். ஸோ அதனால் 3 பேரும் வரும். நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் அந்த உருவாக்கணும். அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சாமே? ஆமாம். ஃபைட் சீக்வன்ஸை வந்து பொறுத்தவரைலாம் என்னென்னா, விஜயகுமார் அவர்கள்ட்ட வந்து ஃபைட்டு நாளைக்குன்னாவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்றைக்கே கதை கலங்கிடும். ஆமாம். ஏன்னா அவர் ரொமான்ஸ் சீன் நடிக்க சொன்னீங்கன்னா கூட அவர் வந்து காலிங், இதுதான் ரொமான்ஸ் பார்த்தீங்களா, அவர் அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவர் ரொமான்ஸ்னாவே என்ன தமிழ் இப்படி என்னை பண்ண சொல்கிறீங்க அப்படிம்பாரு. இது அவருக்கு பொதுவாகவே அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஃபைட்டுன்னு வந்துருச்சுன்னா விட்டு பூந்து விளையாடுவார், நான் ரெடி அப்படின்னு வருவார். எதுவுமே டூப்பு போடல. ஆமாம், எல்லாமே ஒரிஜினலாக ஒரே கீழே விழுந்ததாகட்டும் இதாகட்டும். நீங்கள் போய் சார் இடிக்கிற மாதிரி தான் போகணும், அடுத்த ஷாட்டை தான் இடிக்கிறது அப்படின்னு சொன்னால் போய் இடிச்சிடுவார். அப்போ நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாம் மாஸ்டர் எந்த அளவுக்கு அவர் பரபரப்பாக இருக்காரோ அந்த அளவுக்கு நானும் பரபரப்பாக இருக்கேன். ஏன்னா ஒரே ஷெட்யூலில் போகும்போது மெயின் ஆர்டிஸ்ட்டு அவர் எமோஷனில் பண்ணுறாரு. அவரு வந்து வேணும்னே போய் இடிக்கணும் அப்படின்லாம் அவர் பண்ண மாட்டார். அவர் நல்லா சிறப்பாக வரணும், ஃபைட்டு நல்லா சிறப்பாக வரணும், அந்த இதுக்காக அவர் வந்து பண்ணுறாரு. அப்போ அவருக்கும் நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும், சேஃப்டியும் நம்ம பார்க்கணும். ஆமாம்.
சீனே நம்ம முடிக்கணும். கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லுவார், டைலாக்கும் பேசணும் அந்த மாதிரி நம்ம என்னோட நிலைமை அப்படிதான் இருக்கணும். சேஃப்டியும் பார்க்கணும், சீனையும் முடிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள் படத்தில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு சார் வந்து இந்த சிங்கிள் டேக்கு சிங்கிள் ஷாட்லாம் வந்து பயங்கரமாக பண்ணுவார், 3 தெருவுலாம் ஓட விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சிங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடி பண்ணிக்கிட்டீங்க? அதான் நான் சொன்னேன்ல, கேமராமேன் கூட உட்காந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஷார்ட்டை வந்து பிரித்தோம், அதுலேயே வந்து இது பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு மெயினான கான்ஃப்ளிக்ட் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 மினிட்ஸு அதை நாங்கள் கட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் அது இன்னட்டு ரொம்ப கவனிச்சாகி போகிற வரைக்குமே ஒரே ஷாட்டு தான் இருந்தது. அப்புறம் ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு எடுத்தோம் ஒரு இது. அந்த ஷாட்டு வந்து பிளான் பண்ணி தான் எடுத்தது, இது சிங்கிள் ஷாட்டில் தான் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து 2 பேர் ஓடுவாங்க. அந்த ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி நாங்கள் காமிச்சிருக்கலாம், ஆனால் எடுத்தது ஒரே ஷாட். ஆமாம், இங்கே இந்த தெருவில் வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் திலக்குன்னு பையன், அவன் ஓட பைக்கில் வச்சுக்கிட்டு வண்டி முன்னாடி போகும்போது, ஏன்னா இவங்க வந்து ஓடும்போது நீங்கள் வந்து 40 ஓடுங்கன்னு மிஷின் கிடையாது, ஹியூமன் கிடையாது, ஹியூமன் இல்லையா? அதனால அவங்க 40லையும் போவாங்க, 50லையும் போவாங்க, எமோஷன் கேரி பண்ணணும். அதனால அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவன் பேலன்ஸும் பண்ணணும். அப்படியே ஒரு ஒரு தெருவெல்லாம் ஓட விட்டோம், நல்லாவே ஓட விட்டோம், நல்லாவே இது பண்ணாங்க. அது பிளான் பண்ணி தான் பண்ணுது. அந்த சிங்கிள் ஷாட் ஓடுனது வந்து ஏன் பண்ணோம்னா, ஒன்ஸ் நீங்கள் ஓடி எடுக்க முடியாது, ஆர்டிஸ்ட் வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஓடுங்க நமக்கு கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது அவங்க நல்லா எமோஷனாகவும் ஓடுவாங்க. அந்த எமோஷனை கேரி பண்ணுறதுக்கு தான் அந்த லாங் டேக் எடுத்தது. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நானோ ஃபைட்டோ விட மாஸ்டரை விட ஆர்டிஸ்டோட பங்கு தான் அதில் முக்கியம். அவங்க 2 பேரும், விஜயகுமார் அவர்களும் திலீபன் அவர்களும் தான் அந்த அது போய் சேரும். ஏன்னா அவங்க தான் ஓடுனாங்க, நான் ஒன்றும் நின்று மாயத்தை பார்த்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சீனா எது சொல்லுவீங்க? இன்டர்வெல் சீனா இல்லை கிளைமேக்ஸ் சீனா? கிளைமேக்ஸ் தானா? அது என்னைக்கு நான் வந்து கிளைமேக்ஸ் மீன்ஸ் கன்க்ளூஷன், லாஸ்ட் எண்டில் அந்த திருநங்கை அவர்களை வந்து இது பண்ணுறது. என்னைக்கு அது கொரோனா காலகட்டத்தில் தான், நான் ஊரில் இருந்தபோது தான், இங்கே லாக்டவுன் போட்டாங்க இல்லைங்களா, டோட்டலாக ஆரம்பம். அப்போ நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ ஊரில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இது பண்ணேன். அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷம் அதே அளவு இன்னைக்கும் நான் சந்தோஷத்தெல்லாம் இருக்கேன். கிளைமேக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இன்டர்வல் பிளாக்லாம் வந்து என்னன்னா விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கு, கிளைமேக்ஸ் என்னைக்குமே மாறல. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் மூவி பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் வந்ததுனால 2வது மூவி என்னதான் நீங்கள் ஃபுல்லாக ரெடியாக வச்சிருந்தாலுமே ப்ரொடியூசரை வந்து அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசர் ஓகே வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததா ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிறது, ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறது எல்லாமே? இல்லை, சேலஞ்சு மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து 2 ப்ரொடியூசர்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சேத்துமான் படம் ரிலீஸ் ஆகலை. நான் வந்து அப்போ வந்து 2Dயில் ராஜா சார் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் நான் மிகப்பெரிய ஒரு இதில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சூரிய ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் இவரை நான் சந்தித்தேன். இவரை சந்திச்சதுக்கப்புறம் நான் அவர் கேட்பார் இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி தான் அவரும் கேட்டார். நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார், இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படிங்களா, சரி வெயிட் பண்ணுவோன்னு நானும் அவரும் வெயிட் பண்ணோம். ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு அங்கே ராஜா சாருக்கோ இல்லை சத்யஜோதியோ அவங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால லாஸ்ட் வரைக்கும் அங்கே கதை சொல்லக்கூடிய சூழல் அமையலை. அப்போ அவர் விஜயகுமார் சார் தான் அவர் தான் சொன்னார், நீங்கள் இப்போ நம்ம ப்ரொடியூசர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு, ஃபைட் கிளப் ப்ரொடியூசர் ஆதி வந்திருக்காரு, நீங்கள் ஒரு தடவை அவர்கிட்ட கொடுப்போம், அவர் பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம வேறு யாராவது பார்ப்போம் அப்படின்னாரு. அவருக்கு நாங்கள் கொடுத்தோம், கதையும் சொன்னேன், பிடிச்சிருந்தது, பண்ணலான்னாரு. ஸோ இமீடியட்டாக கொடுத்துருவாயிடுச்சு. ஸோ ப்ரொடியூசர் இந்த படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் கொடுத்தது, ப்ரொடியூசர் ஏற்பாடு பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான். சூப்பர். சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பட்ஜெட்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் பட்ஜெட் தாண்டி போயிடும், சில நேரங்கள் வந்து பட்ஜெட்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் சார், பட்ஜெட்குள்ளே முடிக்கிற ஒரு டேரக்டரா? நான் ப்ரொடியூசரோட செல்ல பிள்ளையாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சீன் வந்து கொஞ்சம் வீக் ஆனால் கூட பரவாயில்ல,
பணம் வீக்கமாயிடக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கேன். கண்டிப்பா. அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம் உங்கள்ட்ட இருந்து? நான் அடுத்ததாக ஒரு படம் வந்து தர்ஷனா ராஜேந்திரன் தர்ஷனை வச்சு முடிச்சிருக்கேன். அது டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின பூக்கிளிங்கிற ஒரு நாவல். அது 2023 புக்கர் பரிசு லாங் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன ஒரு நாவல். அந்த நாவலை தான் எடுத்து பண்ணியிருக்கேன். அது செலக்ட் ஆனதுனால பண்ணல, நான் அதுக்கு முன்னாடியே எடுத்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி புக்கர் ப்ரைஸில் லாங் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனது அப்படின்னு. அப்போ அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓ, கரெக்டான கதையை தான் நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த படம் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா சார், ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ நீங்க சொன்னீங்க வந்து எலெக்ஷன் படத்துல இருந்து அடுத்த படத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அடுத்த படத்துக்கு வந்துட்டு மக்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கீங்க? இல்லை, இது வந்து என்னோட ஒரு 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 பர்சனோட இது மட்டும் கிடையாது. இது வந்து ப்ரொடக்ஷனோட இது. அதில் இருக்கக்கூடிய ஹீரோயினோட விஷயங்களும் ஆட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹீரோவோ இல்லை அந்த ஹீரோயினோ அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் பெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய ஒரு இதுக்கு வந்ததுன்னா, இல்லை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய இதுக்கு வந்துடுதுன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு படத்தை வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய ஒரு ஒரு தேட்டருக்கு வர வைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம படத்தை வந்து நம்ம ரீச் பண்ணுறோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா வரவேற்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்க தான் வந்து இன்ஸ்டாவையோ இல்லை எக்ஸையோ அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க வந்திருக்காங்க, அவங்க அப்போ நம்மளை பார்ப்பாங்க, இந்த படம் இந்த ஆர்டிஸ்ட் இவங்க அப்படின்னு போய் மோர் ரீச் ஆகும். அப்போ அவங்க ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போடுறதோ இல்லை ஒரு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதோ, அப்போ அவங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ எழுதுறதோ, இதன் வழியாக தான் இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது இது நான் என்ன வேணும் ஆசைப்படலாம். நான் என்ன ஆசைப்பட்டாலும் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸு, அப்புறம் அந்த பிஆர்ஓஸ் இவங்க, அப்புறம் ஹீரோயின்ஸு இவங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற அந்த ரீச் அடைய முடியும். சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கீங்க சார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்கேருந்து உருவாச்சு? சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஃபேமிலி கிடையாது, இருந்தாலும் சினிமா மேலே இத்தனை நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்ன? இப்போ இருக்கக்கூடிய ஒரு 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 கண்டெம்பரரி வேர்ல்டு வேறையாக இருக்குது. நான் வந்து சினிமாவுக்கு வந்து 99 வந்து சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன். எடுத்து பாருங்கள், 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. 25 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷனுக்கான மைண்ட் தாட் மாறிடுச்சு, டோட்டலாக வேறையாச்சு. செல்ஃபோனில் நம்ம பேசுவோமானா நான் வாழ்நாள் நினச்சதே இல்லை. இன்னைக்கு செல்ஃபோன் தான் உலகம்னு மாறி போய். ஆமாம். ஸோ அவ்வளோ இதில் மாறி இருக்கேன். நாங்கள் அப்போ வரும்போது சினிமா மேலே இருக்கக்கூடிய பேஷன் தான். அப்போ எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு இன்றைக்கி வீடியோ கேமோ இதுவோ எதுவுமே கிடையாது, சேட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது சினிமா மட்டும்தான். அப்போ உங்களுக்கு அதோட கிறுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ டைமுக்கு போகிறீங்க. அப்போ அப்படி கிடையாது. நீங்கள் சாயங்காலம் ஷோக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு காலையிலேருந்தே நிற்கணும் லைனில். அப்படி பார்த்து சினிமாவுக்கு வந்தவன் நான். அந்த அப்போ வந்து நம்ம படத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு வெறியோ ஒரு பேஷன் தான் அது. அதுதான் காரணம், வேற. ஓகே, இந்த காரணத்து மூலமா கிடைச்ச சேத்துமான் படம் முதல்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? சேத்துமான் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரில் நான் வந்து ஃபர்ஸ்ட் IFFK இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேரளாவில் நடக்கும், அதில் தான் செலக்ட் ஆச்சு. அதில் வந்து தியேட்டரில் தான் அவங்க போடுவாங்க. மிக அற்புதமான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. கேரளா மக்கள் வந்து என்னோட மக்களாக தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும். கண்டிப்பா சார். அடுத்து அப்ப மலையாள படம் தானா உங்கள்ட்ட இருந்து? இல்ல அதனாலதான் அந்த ஹீரோவை சூஸ் பண்ணிருக்கீங்களோ? பேர் தமிழை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆஹா, ஓகே. சேத்துமான் படத்தோடைய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? சேத்துமான் படம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணினேன். அந்த 2 ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பிச் பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியுமே, ஏதோ வரும் நாளை மறுநாள் சைன் பண்ணலான்னு போகும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் வருது, மொக்கையாக இருக்குது, நம்ம படத்தை ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து படம் வருது, எதுவுமே நல்லா இருக்க முடியுது, நம்ம படத்தை என்ன இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவ்வளோ 2 வருஷமாக போராடி 2 ஸ்கிரிப்டை வச்சு போராடி பார்த்தேன்.
இது வேலைக்காகாது, சினிமா விட்டு போயிடலாம் ம். அப்படின்னு ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன். ம். சினிமா நமக்கு ஒத்து வராது, சினிமா விட்டு போயிடலாம் ஆ. அப்படின்னு இது பண்ணி போகலாமா, அதாவது போயிடுறது சரியா தவறா அது மட்டும் நீ வந்து யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஒரு நடைபெறமாக தான் இருந்தேன் நான். ம். அப்புறம் ஒரு நாள் நமக்கு எங்கேயாவது தான் ஸ்பார்க் கிடைக்கும், ஆமா. செத்தாலும் ஒரு படம் பண்ணிட்டு போயிடுவோம் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னோட அப்பா அம்மாட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, அக்கா கிட்ட இருந்து, இந்த மாதிரி யார்கிட்ட என்ன பண்ண முடியுமோ விழுந்து கைகளில் விழுந்து அது குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கிரிப்டு கதையை தேர்ந்தெடுத்தேன், இது பண்ண எல்லாம் போயிட்டே இருந்தது. பார்த்தா ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு பார்த்தா என் கையில் இருக்கிறதுக்கு டபுளாக வந்து நிற்குது. ம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கேமரா ரெண்ட்டு மட்டுமே ஒரு 10 lakhs மாதிரி வந்தது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ தான் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார். அவரும் வெங்கட் பிரபு அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால நானும் வெங்கட் பிரபு சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்பப்போ அடிக்கடி அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சது. ம். அவர் எனக்கு முன்னாடியே படம் பண்ணிட்டாரு, என்னோட சீனியரு. நான் ஜாயின் பண்ணும்போது அவர் படமே பண்ணிட்டார், அட்டகத்தி. ஆமா. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் மீட் பண்ணேன், சக்ஸஸ் மீட்டில் தான். அப்போ இருந்து அங்கங்கே அப்பப்போ பேசிகிட்டே இருப்போம். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது சரி இவர்கிட்ட ஒரு உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காலா படப்பிடிப்பில் தான் நான் போய் பார்த்தேன். என்ன 2 தடவை கால் பண்ண எடுக்கல, அவர் பிஸியாக இருந்திருக்கார். ரஜினிகாந்த் சார் படம் பண்ணும்போது அவர் பிஸியாக தானே இருப்பார். அப்புறம் கால் பண்ணீங்க, எடுக்க முடியல, என்ன இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். லைன் என்னன்னு கேட்டார், லைன் சொன்னேன். நல்லா இருக்குது, நீங்கள் வந்து டைலாக்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாரு. நான் எழுதி கொண்டு போயிட்டு கொடுத்தேன். பிரமோத் முருகன் சார் எழுதினார். அதுக்கப்புறம் அதை நான் ஒரு வரையும் பவுண்டட் பண்ணி அவரோட அனுமதியோட கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அவரும் 2 நாள் கழித்து கூப்பிட்டு அவர் இதே மாதிரி தான் உட்கார வச்சு ஆப்போசிட்டில் உட்கார வச்சு என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கேட்டார். நான் அப்போ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவருக்கு வந்து சினிமா மேலே நான் எவ்வளோ பேஷனாக இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும், நான் சரியான அரசியல் புரிதலோடு தான் இருக்கானா அப்படிங்கிறதும் அவரோட ஐடியாலஜி கூட கேட்பார் இல்லைங்களா. அது ஏதோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ நடந்தது என்னன்னு தெரியல. ஸோ அவர் வந்து சரி நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டம்லாம் படாதீங்க, இந்த படத்தை நானே பண்ணுறேன், ஸோ நான் தான் ப்ரொடியூசரு, என்னோட நீலம் ப்ரொடியூசரே பண்ணுறோம், இதுக்கு கோ ப்ரொடியூசர்லாம் யாரும் இல்லை, நான் ஒருத்தன் மட்டும்தான், நீங்கள் உங்களுக்கு நினச்சதை நீங்கள் எடுங்க. அப்போ ஆரம்பித்து லாஸ்ட்டு படம் முடிஞ்சு இது பண்ணுற வரைக்குமே அவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது அந்த படம் ஏன் அப்படி இருக்குன்னா, அது வந்து அவரும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது ஒரு கிரியேட்டராக இருக்கிறனால தான் அது நடந்தது. ஸோ நான் சொன்னேன், ஒரு டைம் கூட சொன்னேன், எல்லா புகழும் உங்களுக்கே அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன். அது அவர் முக்கியம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களோட ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நன்றி.